எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான டே தான். இன்றைக்கி ஒரு பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய 2 பசங்களுக்கு பர்த்டே. ஸோ அதோட vlog தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பர்த்டே பார்ட்டி பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மகிழன் மகிழினி இவங்க 2 பேருக்கு தான் பர்த்டே. ஸோ இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நாங்கள் கேக் கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளேஸை இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். எங்கள் வீடு முழுக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அங்கங்கே பலூன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் தான். பட் ஆனால் கிட்ஸ் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணால் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா பாப்பா செல்லு பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டேக்கு ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஸோ ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா குலாப் ஜாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ். ஸோ அதுதான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். நானும் இனியனும் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இனியன் ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி இவங்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு அவனை சமாளித்து அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. பட் ஆனால் எனக்குமே அவன் நல்லாவே ஹெல்ப் பண்ணான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 பேக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். கிட்ஸ்லாம் இங்கே பார்த்திங்கன்னா சோடா அண்ட் பீஸா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கான மெனு. பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பன்னீர் மஷ்ரூம் மசாலா மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி மெனு செஞ்சுருக்கோம். ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். இனியனுக்கு என்னென்ன டவுட் வருதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு டவுட் வருது. ஏன் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு வித்தியாசமாக தோணும். ஸோ அந்த கேள்வியெல்லாம் நம்மளுக்கு கேட்டு கிளாரிஃபை பண்ணால் தான் அந்த ஒர்க்கே அவன் செய்வான். ஸோ இதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணாதான் பர்த்டே பார்ட்டின்னு சொன்னோன்னே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எப்படியோ பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது. இனியன் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்லையுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் அப்படியே சின்ன வயசுலேருந்தே பழகுனதுனால எப்போவுமே என் கூட தான் இருப்பான். ஸ்கூல் போகிற டைமில் மட்டும்தான் ஸ்கூல் போயிட்டு திருப்பியும் நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே அது என்ன அவனால் அதில் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே பொரித்து எடுத்துக்கலாம். கூடவே அந்த குலாப் ஜாமுன்ஸை போடுறதுக்கு ஜீரா வாட்டரும் ரெடி பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து குலாப் ஜாம் செய்கிறேன். ஸோ அதில் என்ன மெஷர்மெண்ட் போட்டிருந்தோ அதை மட்டும் போட்டு அப்படியே தான் செய்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்லேயே 2 கப்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதிலே கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா எண்ணெய் கொதிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குலாப் ஜாமுன் பால்ஸ்லாம் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பொரித்து எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலா வந்துட்டா. நிலா கொஞ்சம் கிராங்கி ஆகிட்டா. பிகாஸ் அன்றைக்கி மத்தியானம் அவள் தூங்கவே இல்லை. ஃபுல்லாகவே நம்ம பர்ச்சேஸு பசங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாகவே போனதுனால பண்ணலை, தூங்கலை அவள். ஸோ இப்போ குலாப் ஜாமுன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அந்த தண்ணியில் போட்டுடலாம்.
இங்கே பார்த்திங்கன்னா நிலா 1 2 3 சொல்லிகிட்ருக்கா. ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். பல கஷ்டங்களை தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே வந்து அந்த ஜீரா வாட்டரில் வந்து இதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ 1 by 1 வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து நிலாவை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு 2-3 பால்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு, இதை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணோமா இல்லை 2 minutes வந்து அந்த பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போட்டிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 பால்ஸ் கிட்டே வந்து உள்ளே போட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் எடுத்து தட்டில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பித்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இனியன் விளையாடிட்டுருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் 1-1.5 hours தான் இருக்குது பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆக. ஸோ கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன் இவங்க 2 பேருக்கும். ஸோ இனியனும் பாப்பாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாப்பா வந்து சொல்லிகிட்ருக்கா, இந்த ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்ருக்கா. ஸோ அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிலா தூங்கிட்டா. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் பிளான் பண்ண மாதிரி சப்பாத்தியும் மஷ்ரூம் பட்டர் மசாலா தான் செய்யலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக வந்து ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், அப்புறமா பிரிஞ்சி இலையும் சேர்த்தே போட்டுக்கிட்டேன். ஸோ தட் ஈஸியாக வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ண அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும் பட்டரில் போடும்போது. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே வந்து பன்னீர் பட்டர் மசாலா ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரெசிபியை வந்து டீட்டெயிலாக எடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன்ஸ் நல்லா சாட் ஆன அப்புறமா வந்து அதை ஒரு 4 to 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 5 பேர் அந்த மாதிரி வராங்க. ஸோ மோஸ்ட்லி யாரெல்லாம் பீஸா சாப்பிடலையோ அவங்க வந்து இதை சாப்பிட்ற மாதிரி ஒரு சப்ஸ்டியூட் டிஷ்ஷாக தான் வந்து நாங்கள் இதை செய்கிறோம். சப்பாத்தியும் மஷ்ரூம் பட்டர் மசாலாவும் செய்யலான் இருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சீக்கிரமாக குவிக்காக செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். நெக்ஸ்ட்டு தேவையான தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு 4 பேர் 5 பேர் தான் சாப்பிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் பீஸா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த கேல்குலேஷனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 tablespoon 1/2 teaspoon மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes நல்லா வேகட்டும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த டைமில் வந்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் பட்டர் மசாலாவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நான் வேறு எந்த காயுமே ஆட் பண்ணல, வெறும் மஷ்ரூம் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு க்யூப்ஸாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 packet மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மெயினாக இங்கே எல்லாமே பார்ட்டிக்கு வரவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸாஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊர்லேருந்து வர்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து நான் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம கூப்பிட்ருக்கவங்களும் அப்படி தான். கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபேமிலி கிட்ட கூப்பிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி கிட்ஸ் தான் வருவாங்க. அதை தவிர்த்து யாராவது பெரியவங்க வந்து பீஸா பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து இதை எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த மஷ்ரூம் செய்கிறோம். மஷ்ரூம் அண்ட் சப்பாத்தி செய்கிறோம். நாங்களுமே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.
யார் யார் வராங்க யார் யார் வரல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிலேவாக தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் லாஸ்ட் மினிட்டில் வாங்குறதுனால டிலே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, அந்த மசாலா எல்லாமே வந்து போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பட்டர் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 200 grams ஆஃப் பட்டர் போட்டிருப்பேன். அதை நல்லா உருக்கிக்கிட்டேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஆல்ரெடி நம்ம அதிலே போட்டிருக்கோம். ஸோ வாசனைக்காக இதில் போட்டிருக்கேன். இது கூடவே காஞ்ச மிளகாய், கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா ஃபைனாக சாட் பண்ணிக்கணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச விழுதும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயே வந்து நான் மஷ்ரூம்ஸையும் வந்து லைட்டாக கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 1/2 hour கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து நான் இதை லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டெப் மாதிரி நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இப்போ மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா குழம்பு திக்காக வர வரைக்கும் கொதிக்க வைக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு பேக்கில் அந்தந்த பசங்க என்னென்ன வயசுக்கு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் கிரேடுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்னு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம், ப்ளேயிங் கன்னு. அப்புறமா அதை விட கொஞ்சம் பெரிய பசங்களுக்கெல்லாம் பசில்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தோம். இவங்க 3 பேரோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரே கலரில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த பர்த்டே வைப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நாங்களும் ரெடி ஆகிட்டோம். இனி கெஸ்ட்டை வெல்கம் பண்ண வேண்டியது தான். இந்த 3 ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். நிலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராங்கியாக தான் இருக்கா. ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலுமே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 7 o'clock தான் பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தோம். ஸோ 6 o'clock ஆகிடுச்சு, சாமி கும்பிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நிலா எப்படி விளையாடிட்டுருக்கா பாருங்கள். நம்ம யூடியூப்லலாம் நிறைய பார்த்துருப்போம். இந்த குழந்தை கை காலெலாம் வந்து பலூன் கட்டி விளையாடிட்டுருப்பாங்க. அதை அவங்க ஆட்டும் போது அவங்களே சிரிச்சுப்பாங்க. அதே கான்செப்ட் தான். இந்த ஹீலியம் பலூன் பறக்கிறத ரொம்ப நாள் கழித்து நிலா பார்க்குறா. குழந்தையில பார்த்து விளையாடிருக்கா. ஸோ அதனால் அது பறக்கிறத பிடிச்சிட்டு அது திருப்பியும் பறக்க விட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தா. ஸோ நானும் ரெடி ஆகிட்டேன். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. மகிழன் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். பார்த்திங்கன்னா ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்கான். இது வந்து அவங்க அம்மாச்சி கொடுத்த வாட்ச்சு. ஸோ அதை தான் காமிச்சிட்ருக்கான். இங்கே உள்ள பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஏஜ், இந்த ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட் பசங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்டா, இந்த கொக்கோ கோலா இதெலாம் தான் ஒரு பெரிய க்ரேஸாக இருக்குது. ஸோ எனக்கும் கொடுத்தாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபேண்டாவை தான் குடிச்சிட்ருக்கேன். இன்னும் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகலை. பட் பயங்கர டயர்டான மாதிரி இருந்தது ஷாப்பிங்கே. ஸோ பார்ட்டிக்கு வந்து முன்னாடியே வந்து நானும் வந்து கொஞ்சமாக வந்து ஃபேண்டா குடிச்சிக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நிலா குடிச்சிட்ருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு வந்தாச்சு, மகிழனோட ஃப்ரெண்டு வந்தாச்சு. ஸோ அவன் வந்த உடனே தான் பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு சந்தோஷமே ஸ்டார்ட் ஆச்சு. அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தான். அந்த டெக்கரேஷன்ஸ் பற்றி ஏதோ கேட்டுட்டு இருந்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பக்கத்து வீட்டிலலாம் இருக்கிறவங்கலாம் வந்து ஃபுல் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. மகிழனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்திருந்தாங்க. ஒரு சிலர் கேங்காக வந்திருந்தாங்க, ஒரு சிலர் தனித்தனியாக வந்திருந்தாங்க, ஒரு சிலர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க அந்த மாதிரி.
ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மகிழன் வந்து அவர் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவங்களுக்கு தண்ணி பாட்டில்ஸ் வந்து இங்கே வந்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டில்ஸு, அதுக்கப்புறமா வந்து இவங்க கேக் கட் பண்ணால் கேக் பிளேட்ஸ், அதுக்கப்புறமா பீஸா சாப்பிட்றதுக்கு நார்மல் பேப்பர் பிளேட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தோம். பிகாஸ் பேப்பர் பிளேட்ஸ்னால் ஈஸியாக வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து பார்ட்டியில் பேப்பர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறது. இங்கே மோஸ்ட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸா தான் யூஸ் பண்ணுறோன்றதுனால பேப்பர் பிளேட்ஸே போதுமானது. இன்கேஸ் நம்ம ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றாங்க, சப்பாத்தி அந்த மாதிரினா தான் வந்து நம்ம நார்மல் பிளேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் பர்த்டே டேபிள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஆஃபீஸ் டெஸ்க்கு தான். ஸோ அதை தான் வந்து நாங்கள் இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து நார்மல் பேப்பர், கலர் பேப்பரில் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நிலா வந்து பார்த்திங்கன்னா 2022 born. ஸோ அவளுக்கு வந்து 2 வயசாகுது. மகிழன் வந்து 2016 born. 2 பேருமே வந்து 14th தான் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க 2 பேரோட பர்த்டேஸும் வந்து சேமாக கொண்டாடுறோம். லாஸ்ட் இயரும் நாங்கள் அதே மாதிரி தான் பண்ணோம். இந்த இயரும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பர்த்டே முடிஞ்சிட்ட அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்தியா கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. வீடே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சத்தத்தோடு இருந்தது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க கிட்ஸ் எல்லாம் வந்தோடனே இவங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோடா தான். அதை தான் இவங்க பாருங்கள் என்னென்ன சத்தம் போட்டு குடிச்சிட்ருக்காங்க. பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. இவனுங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு கேள்வி கேட்குறானுங்க. எதுலேருந்துலாம் கேள்வி கேட்குறாங்களோ, எங்கேருந்து யோசித்து கேட்குறாங்கன்னு கூட தெரியல. அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு 10-15 minutes ஆச்சு. இப்படியே வந்து ஒரு 1/2 hour கிட்ட பாஸ் ஆகிடுச்சு. குட்டி பசங்களும் இருந்ததுனால அவங்கெல்லாம் எங்கள் வீட்டிலே கொஞ்சம் டாய்ஸும் இருக்கும். நிலா, இனியன்லாம் விளையாடுற டாய்ஸ், இந்த ஹனிபி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஹார்ஸு, அதுக்கப்புறமா இன்னொரு ஹார்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸும் இருக்கும், டெடி பேர்ஸ் எல்லாமே இருக்கும் இவனுங்க விளையாடுறது. ஸோ அதெல்லாம் வச்சு குட்டி பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, அவங்களோட பசங்களுமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீஸா ட்ரீட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு பீஸா சாப்பிட்டுட்ருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து கேங்காக சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுவே பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. நம்மளுக்குமே வந்து நம்ம கிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. ஸோ அதே தான் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இவனுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். 8 லார்ஜ் பீஸாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வெஜ் தனியாக, நான்வெஜ் தனியாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட எதிர் வீடு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமிலியுமே வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தீம் வந்து பார்த்திங்கன்னா சாசர் தீம் தான் வச்சுருந்தோம் கேக்கில். பிகாஸ் அவனுக்கு வந்து அந்த சாக்கர் பால்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால க்ரீன் அண்ட் ஒயிட் காம்போ வந்து கேர்ளுக்கும் செட் ஆகும், பாய்க்கும் செட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் கேக் நாங்கள் வாங்கியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இவன் டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இவனும் அவனோட ஃப்ரெண்டு தான். எதுக்காக டான்ஸ் ஆடிட்டுருக்கான்னு பார்த்திங்கன்னா அந்த கோக்கு கேட்டு தான் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ இந்த ஊரில் உள்ள பசங்க பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா, ஃபேண்டா இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ இதுக்கு தான் இவர் வந்து இந்த டான்ஸாக ஆடிட்டுருக்கான். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஜனத்தோட பயங்கர ஜாலியாக போச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பெரியவங்களும் எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த கெட் டுகெதர் மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ தட் எங்கள் புது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஃபங்க்ஷன் நல்லாவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. பயங்கர ஜாலியாகவும் இருந்தது. கிட்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேங்காக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்த்துட்ருக்காங்க. என்ன வேலை பார்த்துட்ருக்காங்கன்னே தெரியல. ஸோ இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் கேக் கட்டிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் ரெடி ஆகிட்டோம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த சாசர் பால் தான் வந்து ஈட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டினாக இருந்தது. எங்களுக்குமே அது தெரியாது. நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு ஃபாண்டன் கேக் அப்படின்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ அது சாப்பிட்றதா என்ன அப்படின்றது தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ கேக் கட்டிங் தான். ஸோ இப்போ வந்து கேக் கட்டிங்க்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ கேக் கட் பண்ணிடலாம். ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இருந்தோம். இவனுங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 5 to 10 minutes ஆகிடுச்சு. ஃபைனலாக எல்லோரும் வந்து நின்றுட்டானுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து கேக் கட் பண்ணிடலாம். கேக் கட்டிங் வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. Let's start, guys. Happy birthday, dear Nanson. Happy birthday to you. Are you 1? Are you 2? Are you 3? Are you 4? Are you 5? Are you 6? Are you 7? Are you 8? soccer ball தனியா இருக்கு. ஓகே go down. You will go. Hey. What about rain? It's for rain, but I got a school computer. Happy birthday, Happy birthday. Green பிடிக்காதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க. கேக்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கேக் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமாக கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் அந்த சாசர் பால் பார்த்திங்கன்னா மேலே மட்டும்தான் க்ரீம் போட்டிருந்தாங்க. அது ஒரு அட்டை மாதிரி வச்சு பிளாஸ்டிக் மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து சாக்கர் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து சாப்பிட்ற இது கிடையாது, ஜஸ்ட் அந்த க்ரீம் மட்டும்தான். ஸோ எல்லாருமே கேக் சாப்பிட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த பெரியவங்க எல்லாருமே சப்பாத்தி, மஷ்ரூம் கிரேவி அதை ஃபுல்லாகவே சாப்பிட்டாங்க. ஸோ இவ்வளோ தாங்க, நம்ம விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.